அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோம். வணக்கம் டிஸ்கிரிப்ஷன் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதே மாதிரி சில தகவல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி ஸ்டடீஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டடீஸ் இல்லை, நானும் உங்களே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். என்ன தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. Please cross verify the data also. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு BEML லிமிடெட் 4393 ரூபா பேஜ் ₹1.20 டிவெண்ட் தராங்க. ஸோ 4000 ஸ்டாக்கு ₹1.20 ரொம்ப சின்ன டிவெண்டு. செக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல்ஸில் இருக்காங்க. BEML லிமிடெட். தீபக் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் 148 ரூபா பேஜ் ₹1 டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% கிட்ட வருது. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது VTM லிமிடெட் 217 ரூபா பேஜ் 3:2 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே 2 ஸ்டாக் வச்சிருந்தால் 3 ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். 4 ஸ்டாக் வச்சுருந்தா 6 ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் வந்து 11 ஜூன் 2025 சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போனஸு ஸ்பிட்டு டிவெண்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அடுத்ததாக பார்க்குறது பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 9373 ரூபா பேஜ் 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 2 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். போனஸ் பார்த்திங்கன்னா 4:1 ஒரு ஸ்டாக்குக்கு 4 ஸ்டாக் போனஸு. ஸோ 2 ஸ்டாக்குக்கு 8 ஸ்டாக் போனஸாக கிடைக்கும். இதற்கான ரெக்கார்டை தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஜூன் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து NBFC. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஆகும். 2 ஸ்டாக்குக்கு 8 ஸ்டாக் போனஸு. டோட்டலாக ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. எடுப்பாங்கன்னு கேரண்டி இல்லை. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் 502 ரூபா பேஜ் 11 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்ட் குறித்து முடிப்போன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 17 ஜூன் 2025. செக்டர் வந்து ஜிங்க்கு. அதுமாதிரி டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 ரூபா அதுமாதிரி 19 ரூபா. நல்ல ஒரு டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். நம்ம வேதாந்தா குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க்கு. ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்துஸ்தான் ஜிங்க்லேருந்து இந்த ஒரு நியூஸ்க்காக தான் நீங்கள் முக்கியமாக அந்த நியூஸை ஆட் பண்ணேன். அதேமாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸோட ரெக்கார்ட் ரேட்டு. இந்த 2 காரணத்துக்காக தான் நியூஸை எனக்கு ரெடி பண்ணேன். இல்லைனா வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா பெருசாக நியூஸ் இல்லை, 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பெருசாக நியூஸ் வரல. ஸோ நல்லா நியூஸ் இல்லைனா வீடியோ போட்டு வேஸ்ட்டு. ஸோ அதனால் வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இந்த 2 நல்ல நியூஸ் இருக்கிறனால சிம்பிளாக சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோஃபார்ஜே லிமிடெட் இவங்க 1774 ரூபா பேஜ் 23 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜூனோட ரிசல்ட்டு. டிவெண்டாக வழக்கம் போல் அனௌன்ஸ் பண்ணுறதா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்டிங்கில் இருக்காங்க. அதுமாதிரி டிவெண்டுன்னு பார்த்திங்கன்னா 19 ரூபா இந்த வருஷம் மேலே ஆல்ரெடி 19 ரூபா கொடுத்துருக்காங்க. ஜனவரிலையும் 19 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 19 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா இருந்ததை 2 மாற்றிருக்காங்க. ஸோ போனஸ் டிவெண்டு பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா இல்லை 5 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் டிவெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்த போனஸை வந்து தப்பாக மென்ஷன் ஆகிருக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணாதீங்க. ஸோ ஒன்லி டிவெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சின்ன டிவெண்டாக தான் இருக்கும். 19 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்கறது மஹேந்திரா EPC இரிகேஷன் லிமிடெட் 40 ரூபா பேஜ் 4,32,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். கேர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெட் 1231 ரூபா பேஜ் 182,81,00,000 ஆர்டர். கொடுத்தது வெஸ்டர்ன் ரயில்வே. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் 173 ரூபா பேஜ் 6,25,00,000 ஆர்டர். கொடுத்தது நியாத்தி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 444 ரூபா பேஜ் 274 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மோட்டார் வெஹிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிரா. கில்பன் இன்ஜினியரிங் லிமிடெட் 421 ரூபா பேஜ் உங்களுக்கு நிறைய கிளைண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. மொத்த மதிப்பு 30,81,00,000. அல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் 74 ரூபா பேஜ் 73 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஆரியான் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சன்மீத் இன்ஃப்ரா லிமிடெட் 11 ரூபா பேஜ் 4,24,00,000 ஆர்டர். கொடுத்தது DG பெல்ஹேக்கர் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். மேன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 398 ரூபா பேஜ் 1,150 கோடிக்கான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 391 ரூபா பேஜ் 2,323 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது MDLனு சொல்லியிருக்காங்க. MDLனு எனக்கு தெரிஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. MDLனு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த வகையில் மகிழ்ச்சி அடைவோம். ஸோ இது மாதிரி நியூஸ் பெருசாக இல்லை. நியூஸ் பெருசாக வந்துச்சுன்னா நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.